Praise the Lord. நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. Hallelujah. And today is 6th August 2026 Thursday, வியாழக்கிழமை. இந்த காலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பார்ப்போமே. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சபைகளுக்கு எச்சரித்து வருகிறார். இந்த கடைசி நாட்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பார்ப்போங்களா, இன்னைக்கு 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2:18 Revelation. And the angel of the church in the Thyatira write, this thing says the Son of God, who has a eye like a flame of fire and his feet like fine brass. தியாத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு தரிசனம் காணுகிறார். அவர் கண்ணிலிருந்து ஜுவாலை, you see the great light in his eye. ஆமா தானுங்களே? As the eye like the flame of fire. அக்னி ஜுவாலை. அவருடைய கால் வெண்கலம், பிரகாசிக்கிற வெண்கலமாக இருந்தது. அருமையானவர்களே, நாம் துதிக்கும் போது ஆண்டவரை புகழ்ந்து துதிப்போம். அவர் நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்தவர், அற்புதம் செய்கிறவர், இப்படியெல்லாம் அவரை புகழ்ந்து நாம் அவரை துதிப்போம், ஆராதிப்போம். அதுபோல இங்கே நாம் பார்க்கிறோம், தேவகுமாரன் எப்படிப்பட்டவர்? கண்களில் அக்கினி ஜுவாலை. அதற்கு என்ன அடையாளம்? வெண்கல பாதம் என்ன? அந்த பாதம், வெண்கல பாதம் என்றால் அந்த பாதத்தினுடைய உறுதி. அக்னி ஜுவாலை என்பது ஒளி. அதே சமயத்தில் அந்த ஜுவாலை அழிக்க முடியும். அதுக்கு எரிக்கிற சக்தி உள்ளது. அந்த ஒளிக்கு அழிக்க முடியும், உருவாக்க முடியும், நிலைத்து நிற்க முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். அவர் யாரா? இஸ் a son of God. Hallelujah. பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, இப்படி நிலையான ஒரு அக்னி ஜுவாலை பார்வை உள்ள ஆண்டவர் சொல்லுகிறதை நீ கவனிக்க வேண்டும். சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. He is a son of God. கடவுளுடைய தேவகுமாரன். அவர் எப்படிப்பட்டவர்? கண்ணிலே ஒரு ஜுவாலை உண்டு, ஒரு பிரகாசமான அக்னி. அது அழிக்க முடியும், உருவாக்க முடியும். அல்லேலூயா. கால் வெண்கலம், உறுதியானவை, நிலைத்து நிற்பவை. அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னோடு பேசுகிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. இந்த உலகத்தின் மேல் அன்பு வைத்ததினாலே மனிதனாக வந்து தன் உயிரை கொடுத்தவர். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய வாழ்வு கொடுக்கிறார். அந்த பிரகாசமான ஜுவாலை கொண்ட அந்த கண்களிடத்திலே வா. நிலைத்து நிற்கிற அந்த கால்கள் ஆண்டவராக இயேசு அவரிடத்திலே வா. அவர் நிச்சயம் உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார். Just commit, dear brother and sister. Worship the Lord in a sincere heart. Worship Him in truth and spirit, and praise Him, thank Him, glorify Him, and repent. When Lord speak to you, you must repent. You have to think, and ஆண்டவரோடு பேசும்பொழுது நீ மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பிரகாசிக்கிற ஒரு மனிதனாக அவருடைய அந்த பிரகாசத்தை பெற்று அவருக்கு மகிமையாய் வாழ ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி. அற்புதம் செய்கிற ஆண்டவர், இன்றைக்கும் நேசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. நான் அழிக்க வரவில்லை, உருவாக்க வந்தேன் என்று சொன்ன ஆண்டவரே, நான் ரட்சிக்க வந்தேன் என்று சொன்ன ஆண்டவரே, உடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. Bless them, Lord. Let them see your love and let them experience your salvation. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை எப்பொழுதும் புகழ்ந்து அவரை உயர்த்தி உன்னை நீ தாழ்த்தி ஒப்புக்கொடு. டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.